வெல்கம் டு ஸ்ரீயாஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்ரி இயர் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படியும் ஒரு பாயசம் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் இன்னோவேட்டிவாக இதை பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய கேரட், அதுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஆஃப் 250 ml ஆஃப் மில்க். இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்கு நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் நாட்டு சக்கரை, ஒரே ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், கார்டமம் பவுடர், அண்ட் ஒரு 4 to 5 cashew nuts ஃபார் கார்னிஷ். இந்த கேரட்டை பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் போட்டிருக்கோம். அதில் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது கேரட் வந்து திறந்து பார்க்கலாம். கேரட் வந்து நல்லா வெந்துடுத்து. இது நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டை நல்லா மையாக அரைச்சி இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபைனாக. இப்போ பார்த்தோன்னா நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம், இப்போ நான் வந்து கேரட் வேக வச்ச குக்கரையே யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அடிகனமான பாத்திரத்தில் வச்சு பாலை வந்து சுட வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து அரைச்சி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேரட் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2 minutes கொதிச்சா போகிறோம். இது வந்து கீர் வந்து ரெடி ஆகிடும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிக்க ஆரம்பிச்ச போது ஒரே ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை எடுத்துன்னு வச்சுருக்கிறதுனால கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சேர்க்குறேன். நீங்கள் சக்கரை யூஸ் பண்ணுறதுன்னா மிக்சியில் கேரட்டோடு சேர்த்தே அரைச்சிக்கலாம். ஒரு 4 spoons ஆஃப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கீர் ரெடி. இதுக்கு இப்போ வந்து முந்திரி மட்டும் தாளிச்சு கொட்டலாம். தாளிப்பு கரண்டியில் நெய்யை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம சாப் பண்ண cashew nuts சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கீரில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். வந்து கேரட் கீரை வந்து ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 strands ஆஃப் சாஃப்ரான் போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா நல்லா சில் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ஸோ கேரட் கீர் ரெடி. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ்.